ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு 9th ஓல்டு புக்கிலேருந்து ஒரு வாழ்த்து பாடல், கம்பரோட வாழ்த்து பாடல். நியூ புக் எல்லாருமே வச்சுருப்பீங்க, ஈஸியாக படிச்சிருவீங்க. ஓல்டு புக் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு கேட்டாலே போதும், ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதோட வாழ்த்து பாடல் என்னன்னு பார்த்துடலாம். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. கம்பரோட வாழ்த்து பாடல். இன்னொரு டைம் சொல்லிடுறேன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. கம்பர். இதற்கான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவற்ற விளையாடல்களை இடைவிடாது புரிபவர் இறைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நமக்கெல்லாம் தலைவர், அத்தகைய இறைவரையே நாம் அடைக்கலமாக பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க, அதையும் அப்படியே நம்ம பார்த்துடலாம். உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல் அல்லது படைத்தல். உளவாக்கல்னா உண்டாக்குதல் அல்லது படைத்தல். நிலை பெறுத்தல்னா காத்தல். நீக்கல்னா அழித்தல். நீங்களா அப்படின்னா இடைவிடாது. அழகிலா அப்படின்னா அளவற்ற. அன்னவர் அப்படின்னா அத்தகைய இறைவர். தலைவர்னாலும் இறைவர் தான். சரண் அப்படின்னா அடைக்கலம். இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். யாவையும், இந்த அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படின்னு முடிஞ்சுன்னா அது முற்றுமை. ஆக்கல், நீக்கல் இது எல்லாமே தொழிற்பெயர்கள். அழகிலா விளையாட்டு, அழகிலா அப்படின்னு இலா அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாருங்கள். இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தலாம். உடையார்னா உடை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆர். இதை பிரிச்சுட்டு அதற்கான பகுதி விகுதிகளை நம்ம கொடுக்கணும். உடை அப்படின்றது பகுதி, ஈன்றது சந்தி, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. கம்பரை பற்றின ஆசிரியர் குறிப்பு பார்த்தரலாம். கம்பர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் தேரெழுந்தூரில் பிறந்தவர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூர். இவர் கம்பராமாயணம், ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், இந்த எல்லா நூல்களையும் இவர் இயற்றியவர் கம்பர் தான். இவர் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கியிருக்கார். இவர் குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவர். இந்த கம்பர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர். கம்பர் யாரால் ஆதரிக்கப்பட்டவர்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். இவர் கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியார் கம்பர் எனவும் போற்றப்பட்டவர். கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு போற்றப்பட்டவர் கம்பர் தான். இவரோட காலம்னு பார்த்திங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. கிபி 12ஆம் நூற்றாண்டு தான் கம்பரோட காலம். நூற்குறிப்பு பார்த்துடலாம். வடமொழியில் வான்மீக முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியதான் கம்ப ராமாயணம். வடமொழியில் வான்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழ் எழுதினது தான் கம்ப ராமாயணம். கம்பர் இந்த நூலுக்கு என்ன பெயர் வச்சார் அப்படின்னா ராமாவதாரம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. கம்பர் இதில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 6 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன காண்டங்கள் அப்படின்னு பார்த்துடலாம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்ற 6 காண்டங்களை உடையது. இது இந்த கொடுத்துருக்க பாடல் கம்பராமாயண பாலகாண்டத்தில் உள்ள முதற் பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.